வெல்கம் டு ஜேஆர் கிச்சன். இப்போ நம்ம நியூ வெண்டைக்காய் ரெசிபி பார்க்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, 3 தக்காளி எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் வெண்டைக்காய் பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இன்னொரு கடாயை வச்சு அந்த கடாய் சூடு ஏறின உடனே 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வறுந்த உடனே அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலக்கி விடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம இதில் கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம், அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னொரு வாட்டி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 3 தக்காளியை வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதையும் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இதாகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கும்போது நல்லா ஜூஸியாக இது இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலக்கிட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மத்து சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம நல்லா கடையணும். அதை கடையும் போது இதில் இருக்க அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.